நீ மட்டும் ஏன் தனியா நிக்கிற? நீயும் வந்து பாரு. பவானி, உன்னை பார்க்க சொன்னேன், நீ பாரு. நல்லா இருக்கா? ஏய், இது பாரு, இது உனக்குதான். எப்படி இருக்கு? என்ன நினைச்சிட்டு இருக்காவ? நான் என்ன அவளை வேண்டாதோட போயிட்டேனா? வலிய போய் பேசினா என்னமோ பெரிய இவ மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போறா. என்ன பார்த்தா அவளை இலக்காரமா போச்சா? கூட பிறந்தவள கூட மறக்கிற அளவுக்கு அப்படியே திமிர் வெட்டி கிடக்க அவளுக்கு. மாமா, நான் ஒரு பைத்தியக்காரி மாமா. முதல்ல அவ பேசுறதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. சரி, ஏதோ ஒரு கவனத்துல பேசுறான்னுட்டு வலிய போய் பேசின கிறுக்கச்சி மாதிரி. மாதிரி என்ன, கிறுக்கச்சியே தான். மத்தவங்க அளவுக்கு என் மனசுல கள்ள கபடம் இல்ல. அதான் நாய்க்குட்டி மாதிரி முன்னாடி போய் மூஞ்சிய காட்டின. கொஞ்சமாச்சும் சட்டை பண்ணாளாவா? சரி, என்னடா ஆஸ்பத்திரிக்கு வந்து டெஸ்ட் எல்லாம் பண்ணாலே பிரச்சனை இருக்கு டாக்டர் சொன்னாரே. இப்ப எப்படி இருக்கு தானோ? உடம்பு நல்லா இருக்கா? பரவாயில்லையா? அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க தோணுச்சு அவளுக்கு. அட, அவ கூட கேட்க வேணாமாமா? நான் கேட்டதுக்கு முகம் கொடுத்து ஒரு வார்த்தை கிட்ட பேசிருக்கலாம்ல. அவ்வளவு தூரத்துக்கு நானே அவளுக்கு கேவலமா போயிட்டேனா? ஏன் மாமா ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க ஒரு ஆளு. சை. ஆனா உங்க மேல தப்பே இல்ல மாமா. அவங்க எல்லாம் வராங்க, நாம அங்க போனா நல்லா இருக்காது. நாம எதுக்கு அங்க தேவையில்லாம போய் நிக்கணும் அப்படின்னு திரும்ப சொன்னீங்க. நான் தான் கேட்கல, ஆட்டிக்கிட்டு அங்க போயிட்டேன். வேணும் மாமா, எனக்கு இது நல்லா வேணும் மாமா. என்ன 2 அரை அரைஞ்சிருக்க. ஏன் என் சொந்த பேச்சு கேட்காம அங்க போனே நீ அரைஞ்சிருக்க மாமா? ஏன் மாமா நீங்களும் அந்த சரோ மாதிரி வாய் மூடிட்டு சும்மா இருக்கீங்க? நான் ஏன் இங்க போவேனான்னு சொன்னேன் தெரியுமா? அங்க இந்த மாணிக்கம் வருவான், ராஜம்மா. நம்ம என்னதான் வலிய போய் பேசினாலும் நம்மள மதிக்க போறதும் இல்ல, கண்டுக்க போறதும் இல்ல. எதுக்கு தேவையில்லாம மாமா வீட்டுல ரகலைன்னு தான் நான் இங்க போவேனான்னு சொன்னேன். ஆனந்தம் சார் இப்படி எல்லாம் நடந்துக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை தனம். மத்த யாரும் நம்மளை அவமானப்படுத்தி இருந்தா எதிர்த்து பேசலாம்.